வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் என்ன கோயிலை பார்க்க போகிறோன்னா, இன்னொரு அற்புதமான கோயில் ஒன்று தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கோயில் நம்பர் 36 கிருஷ்ணப்பா அக்ரஹாரம் ஸ்ட்ரீட், பேடநாயக்கன்பட், ஜார்ஜ் டவுன், சென்னையில் இருக்குது. அதாவது நாம் போகும்போது மெயின் ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த முக்கில் தான் அந்த கோயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயிலில் உள்ள அம்பாள் குழந்தையோடு இருக்கிறான். இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதிகளும் நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் இந்த கோயில் பூசாரியாக ரொம்ப வருஷமாக இருந்தாராம். அவர் இறந்து போன அன்னைக்கு இந்த அம்பாலோட கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததாம். அதை இங்கே உள்ள மக்கள் எல்லோருமே பார்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயர்கிட்ட பேட்டி எடுத்தேன். ஐயரும் இந்த கோயிலை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அதையும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு விநாயகர், அம்பாள் எல்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு சன்னதி தான் இந்த கோயில். இந்த அம்பாளோட பேர் ஜீவ காருண்ய கடாட்சி அம்மன் அப்படிங்கிறது தான். அவ்வளோ காருண்யம் மிகுந்தவளாம். அவ்வளோ அற்புதமாக நம்மளை ஆட்கொள்வாளாம். அம்மன் மாதிரி சிவகாண்ட கடாட்சி அம்மன் எல்லா காமிக்கும். கிறிஸ்டியனு முஸ்லீமு எல்லாமே வருவாங்க. புரியுதுங்களா? எல்லாம் 10 பேர் யாரும் எதுவே கிடையாது, பாகுபாடே கிடையாது. எல்லாம் ஒன்று. இந்த இதுலேருந்தே வருவாங்க. நான் வந்தேன் இங்கே. புரியுதுங்களா? 79 ராஜா பாத்திரத்தில் அவர் காலமானார். அவர் காலமாக அம்மன் அழுதா. எனக்கு சொதா அம்மன் அம்மன் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் குழந்தை வடிவில் அம்மன் சாம்பார் விட்டாங்கல்ல, நதியில் அது மாதிரி அந்த ஐதீகம் கையில் குழந்தையோட. அதுக்கப்புறம் தான் அம்மன் ஆச்சு. தலை போல பரசுராம தலை வெட்டார். அதுக்கப்புறம் தான் தலை வந்து. அதெல்லாம் அது 3 பிரம்மா வச்சு சிவன் 3 பேரும் குழந்தை வடிவில் அப்புறம் கிட்ட சாம்பார் விட்டு அந்த படம் இருக்காரு. கையில் குழந்தை அந்த 79 அவர் காலமானார். அது அப்படியே அந்த மறு உள்ளே வச்சோம். மொதல் அம்மன் சொல்லிட்டு இதுவாச்சு. அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு குபாசம் 2 குபாசம் ஆயிடுச்சு. 2 குபாசம் ஆயிடுச்சு. 3ஆம் குபாசம் வரப்போகுது. தேங்க்யூ. வாய்ப்பு கிடைச்சா இந்த ஜீவ காருண்ய கடாட்சி அம்மனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். சென்னையில் தான் இருக்கிறா. உங்கள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. நான் பாபா சத்சரிதம், குரு சரித்திரம் இதெல்லாம் வாசித்து காமிக்கிற கிளாஸ் ஒன்று எடுக்கலான் இருக்கேன். இதில் விருப்பம் உள்ளவங்க, வயதானவங்க யாரானாலும் கமெண்ட் பாக்ஸில் பேரும் உங்களோட ஃபோன் நம்பரும் கொடுங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதேமாரி சிறு குழந்தைகளுக்கு ஸ்லோகங்கள், திருக்குறள், அப்புறம் நிறைய கதைகள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பேரும் நம்பரும் கொடுங்க. பாபா கிளாஸ்னால் பாபா சத்சரித்திரம் போடுங்க. குழந்தைங்களுக்குள்ள கிளாஸ்னால் நீங்கள் சில்ட்ரன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுபோல் ரமணிச்சந்திரன் கதைகள், சுஜாதா கதைகள், பாலகுமாரன் இந்த மாதிரி கதைகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் வாசித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி யார் நீங்கள் விருப்பப்பட்டாலும் நான் கூகுள் மீட்டில் வாசித்து காமிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், ரமணிச்சந்திரன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.